வணக்கம், வெல்கம், நமஸ்காரம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பொதிகை தொலைக்காட்சி வழங்கும் காலை தென்றல் வித் மீ. நான் உங்க ஐஸ்வர்யா and Dinesh. ஓகே தினேஷ், என்ன இன்னைக்கு பலமா மேக்கப்போட வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? அது இருக்கட்டும் ஐஸ்வர்யா, நானும் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். கேளுங்க. வழக்கமா ரொம்ப ஸ்டைலா வருவீங்க, இன்னைக்கு என்ன ரொம்ப பக்தி பரவசமா வந்திருக்கீங்க? சரி, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும். எப்பவுமே ஸ்டைலா வரோம், கொஞ்சம் பக்தி பரவசமா மங்களகரமா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இது லைட்டா சந்தனம் வச்சிருக்கிறது ஒரு வித்தியாசமா? லைட்டா சந்தனம் வச்சுக்கிறது மங்களகரமா? இப்ப சொல்லுங்க. அண்ட் தினேஷ் வந்து இன்னைக்கு என்ன வித்தியாசமான நாள் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு வித்தியாசமான நாள், என்ன சிறப்பான நாள்? வெட்னஸ்டே. செம்ம அறிவுங்க. ஐயோ, உங்களை மாதிரி ஆட்கள் தான் நாட்டுக்கு தேவை. வெட்னஸ்டே எங்களுக்கு தெரியாதா? அதையும் தாண்டி ஒரு வித்தியாசமான நாள், ஒரு சிறப்பான நாள் இன்னைக்கு. ஓ இரு நானே சொல்றேன். வேர்ல்ட் கன்சியூமர் டே. தெரியும் போல இருக்கே. கண்டிப்பா செம்ம அறிவாயிட்டீங்க. என்ன இவ்வளவு கேக்குறல நீ, அது கூட சொல்லாம எப்படி இருக்க முடியும்? ரைட். இந்த கன்சியூமர் டே அப்படின்னா என்ன தெரியும் தினேஷ் உங்களுக்கு? பாரு ஐஸ்வர்யா, எனக்கு கன்சியூமர் டே மட்டும் தெரியும், ஆனா அதை பத்தி ரொம்ப டீடைல் எல்லாம் தெரியாது. ரொம்ப கேட்காத சொல்லிட்டேன். ரொம்ப கேட்காதீங்க, அப்புறம் அழுதுருவேன் அப்படின்றாரு. வேர்ல்ட் கன்சியூமர் டே அப்படின்றது ஒன்னும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு தான் ரொம்ப பெரிய டேர்ம் மாதிரி தெரியுது. கன்சியூமர் அப்படின்றவங்க அன்றாட வாழ்க்கையில, நீங்களும் கன்சியூமர் தான், நானும் கன்சியூமர் தான். கன்சியூமர்னா வேற ஒண்ணுமே இல்ல, நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொன்ன? நுகர்வோர். சொல்லுங்க. நுகர்வோர். ரைட், எக்ஸாக்ட்லி. சோ வந்து வாழ்க்கையில இருக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையில எல்லாருமே வந்து நுகர்வோர் தான். கண்டிப்பா, நீயும் ஒரு நுகர்வோர், நானும் ஒரு நுகர்வோர், பார்த்துட்டு இருக்க எல்லா நேரம் ஒரு நுகர்வோர். நிச்சயமா. என்ன ஒரு அறிவு. நிச்சயமா. இப்ப வந்து நுகர்வோர் வந்து வாழ்க்கையில வந்து எல்லா விஷயத்தையும் வந்து பயன்படுத்தாதவங்களே இருக்க மாட்டாங்க. லைக் ஒரு பால் பாக்கெட்டா இருக்கட்டும், ஒரு காஃபி குடிக்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு ட்ரெஸ் போடுறவங்களா இருக்கட்டும், வாட்ச் கட்டுறவங்களா இருக்கட்டும், சோ எல்லாமே ஒரு ப்ராடக்ட் தான். அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்றவங்க எல்லாருமே, நானும் சொல்லிக்கிறேன், நம்ம அன்றாட யூஸ் பண்ற பவுடர், சோப்பு, சோ அந்த மாதிரி நிறைய ஒரே மேக்கப் ஐட்டமாவே சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன விட நீங்க தான் மேக்கப் ஜஸ்டே போடுவீங்கன்னு தெரியுது. சரி, வேற சொல்றேன், மொபைல் போன், சோ அந்த மாதிரி எல்லாமே அடிக்ஷன். ரைட். ஐயோ, உங்ககிட்ட பேசவே முடியாதுங்க. தெரிஞ்சா சரி. ஓகே தினேஷ், நம்ம வந்து வழக்கமா நம்ம நிகழ்ச்சியை வந்து ஒரு செக்மெண்ட் வைஸா ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டிப்பா. சோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு காஃபி குடிச்சிட்டு செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம், அப்படிதானே? ஆமா, கண்டிப்பா. ரொம்ப நல்ல சிந்தனைங்க உங்களுக்கு. அப்படியே சொல்ற ஐஸ்வர்யா. இந்த மாதிரி சிந்தனை இருக்க ஆட்களுக்காக தான் வந்து நாங்க சிந்தனையை வளர்க்கணும், உங்க சிந்தனையை நல்லா மோல்ட் பண்ணணும்ன்றதுக்காக சிந்தனை செல்வம் அப்படின்ற ஒரு எபிசோட் நாங்க வச்சிருக்கோம், ஒரு செக்மெண்ட் நாங்க வச்சிருக்கோம். இரு, நீ அவ்வளோ என்ன புகழ்றியே, அவ்வளோ சிந்தனை தெரியுதா? ஓகே, சோ நிச்சயமா வந்து சிந்தனை செல்வம் அப்படின்ற எபிசோட் நம்ம பாத்துடலாமா? கண்டிப்பா. அத வழங்குவதற்காக யார் வராங்க தினேஷ்? மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். மிஸ்டர் ஏ கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வராங்க, பாத்துடலாமா? சான்றோர்கள் சிந்தனைகள் நமக்கு செல்வமாக பயன்படுவதால் இந்த சிந்தனை செல்வம் என்னும் நிகழ்ச்சியில் ஔவையினுடைய ஆத்திச்சூடி வரிகளை நாம் ஒன்றே ஒன்று கேட்போம். அதுதான் ஈவது விளக்கியல். ஈவது என்பது கொடுத்தல், கொடுத்தல் என்றாலே கொடை என்பது பொருள். கொடைக்கு காரணமாக, கொடைக்கு பெருமையாக கூறக்கூடியவன் கர்ணனாவான். அந்த கர்ணனை பற்றி கூறுகிற பொழுது, கர்ணனுக்கு பின் கொடையும் இல்லை, கார்த்திகைக்கு பின் மழையும் இல்லை என்று சொல்லி கர்ணனை புகழ்ந்து பெருமையாக கூறுவார்கள். அப்படிப்பட்ட பெருமையும் புகழும் கர்ணனுக்கு வர காரணமாக இருந்தது யாரென்றால், அந்த மேகத்தை போல அவன் கொடுத்தான் என்பதுதான் இப்படிப்பட்ட புகழுக்கு காரணமாக இருந்தது. மேகம் எவ்வாறு கொடுக்கிறது என்று பார்த்தால், அது அருகுலத்து உகுத்தும், அகல்வயல் பொழிந்தும், உருமிடத்து உதவாது உவர்நிலம் ஊட்டியும் என்று பரணர் புறநானூற்றிலே கூறுகிறார். மழை எவ்வாறு கொடுக்கிறது? அருகுலத்து உகுத்தும், நீரே இல்லாமல் அற்றுப்போய் இருக்கின்ற அந்த குளத்திலே மழைநீர் பொழிந்து மக்களுக்கு பயன்படுகிறது. அகல்வயல் பொழிந்தும் மக்களுக்கு உணவை தரக்கூடிய வயல்களிலே பொழிகிறது. உருமிடத்து உதவாது உவர்நிலம் ஊட்டியும், பயன்படாத நிலங்களில் கூட அந்த மழையானது பெய்கிறது என்று இவ்வாறு மழையை பற்றி சொல்லுகிறார். இந்த மழையைப் போல கர்ணன் கொடுப்பதினாலே கர்ணனுக்கு பின் கொடையும் இல்லை, கார்த்திகைக்கு பின் மழையும் இல்லை என்கிற புகழ் ஏற்பட்டது. கர்ணனுக்கு இப்படிப்பட்ட புகழ் வருவதற்கு மற்றொருவர் கூட காரணமாக இருக்கிறார். அவர்தான் யாசிப்பவர். யாசிப்பவர் இருப்பதினாலே தான் கொடுப்பவருக்கு புகழ் உண்டாகிறது. இறப்பவர் இருப்பதினாலே தான் கொடுப்பவர் புகழ் பெறுகிறார். யாசிப்பவர் என்றேல் கொடுப்பவருடைய புகழ் தெரியாது, கொடுப்பவரே இருக்க மாட்டார். ஆகவே யாசிப்பவர் மிகவும் முக்கியமானவராக கருதப்படுகிறார். யாசிப்பவர், கொடுப்பவர் ஆகிய இந்த இருவருக்கு இடையே மூன்றாவதாக ஒருவர் பார்வையாளர், விமர்சிப்பவர் வந்து சேர்கிறார். அவர் ஒரு விமர்சனம் செய்கிறார்.
என இரத்தல் எழிந்தென்று யாசிப்பது கேவலமானது என்று சொல்லி இரத்தலை மிகவும் இழிவாக பேசி பிச்சை எடுப்பவரை, கேட்பவரை, இறந்து நிற்பவரை இழிவாக சொல்லி அந்த தொழிலையே மாசுபடுத்துகிறார். அவருடைய அந்த ஒரு விமர்சனங்களினாலே கொடுப்பவருடைய மனம் துணுக்குறுகிறது. ஆகவே கொடுப்பவர் யோசிக்கிறார், கொடுக்கலாமா வேண்டாமா என்று. ஆகவே இந்த கொடுப்பவருக்கும் பெறுபவருக்கும் இடையே மூன்றாவதாக ஒருவருடைய விமர்சனம் அவருடைய சிந்தனையை தூண்டுகிறது, கொடுக்க விடாமல் தடுக்கிறது. ஆகவே இவ்வாறு செய்வது மிகப்பெரிய கொடுமையான தண்டனை என்று சொல்லுகிறார். அதனால் தான் சொல்கிறார், பிச்சை எடுப்பவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில், இறந்து நிற்பவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இறக்கின்றான் என்பது யாருக்கும் தெரியாது. எல்லோருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கின்ற பொழுது யாசித்தலாகிய ஒரு தொழிலை எனக்கு இறைவன் படைத்து விட்டானே என்று மனம் நொந்து போய் வேறு வழியின்றி நான் இந்த யாசித்தல் தொழிலை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டதே என்கிற வருத்தத்தில் அவன் சொல்லுகிறான், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான். இவ்வாறு என்னை பிச்சை எடுப்பதை ஒரு தொழிலாக படைத்து விட்டானே இறைவன் எனக்கு, அப்படிப்பட்ட இறைவன் அழிந்து போகட்டும் என்று இறைவன் மீது கோபத்தை கொப்பளிக்கிறான் என்றால் அவன் பிச்சை தொழிலை எவ்வளவு கேவலமாக கருதுகிறான் என்பது தெரிகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் பிச்சை எடுத்துதான் வாழ வேண்டிய நிலையில் இருக்கின்றான் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது, ஆகவே கொடுப்பவர் இறப்பவராகிய இருவருக்கு நடுவே மூன்றாவதாக ஒருவர் வந்து செய்யக்கூடிய விமர்சனம் கொடுப்பவரை கெடுக்கிறது, இறப்பவரை யோசிக்க வைக்கிறது. ஆகவே இந்த ஒரு ஏவது விளக்கில் என்கிற ஔவையினுடைய இந்த அருமையான வழிகள், கொடுப்பதை தடுக்காதீர்கள், அவர்களுக்கு கொடுப்பதை யாசிப்பவருக்கு கொடுப்பவர் கொடுக்கட்டும், நீங்கள் குறுக்கே புகுந்து அதனை தடுக்காமல் இருங்கள் என்று அவர் சொல்லிக்கொண்டு இந்த ஏவது விளக்கில் என்கிற ஒரு செய்தியை மக்களுக்காக அவர் படைக்கின்றார். முன்னேறும் காலத்துடன் முன்னேறும் பாதுகாப்பிற்கான வாக்குறுதி LICயின் ஜீவன் பிரகதி பாலிசி. இது பாலிசி காலத்தில் 5 ஆண்டிற்கு ஒரு முறை தானாகவே ஆயுள் காப்பீட்டை அதிகரிக்கும். LICயின் ஜீவன் பிரகதி பாலிசி. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் அகில இந்திய அளவில் நடத்தும் சாராஸ் விற்பனை கண்காட்சி 2017 மார்ச் 9 தேதியிலிருந்து 21 வரை YMCA மைதானம், ராயப்பேட்டை. இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் தயாரிக்கப்பட்ட கலை மற்றும் கைவினை பொருட்கள், ஜவுளி பொருட்கள், சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத பொருட்கள், செயற்கை ஆபரணங்கள், உணவு வகைகள் என பல பொருட்கள் விற்பனைக்கு உள்ளன. அனுமதி இலவசம். வளர்ச்சி வளர்ச்சி என்னோடதான், வளர்ச்சி வளர்ச்சி என்னோடதான், வளர்ச்சி வளர்ச்சி. இதே மாதிரி குழந்தைகளோடு சேர்ந்து வளரும் LICயின் சில்ட்ரன்ஸ் பிளான்ஸ். இது தரும் குழந்தைகளின் எல்லா காலகட்டங்களிலும் கவர்ச்சிகரமான தொகை. வளர்ச்சி வளர்ச்சி என்னோடதான். வெல்கம் பேக் டு காலை தென்றல் ஆஃப்டர் ஷார்ட் பிரேக் வித் மீ தினேஷ் அண்ட் ஐஸ்வர்யா. அப்புறம் ஐஸ்வர்யா காலையில கிளம்பும் போது பேப்பர் படிக்கல, டிவில நியூஸ் பார்க்கல, அப்படியே கிளம்பிட்டு வந்துட்டேன். இல்ல, நான் மட்டும் டெய்லி பாத்துருவீங்க, டெய்லி படிச்சிருவீங்களா? அட நீ வேற ஐஸ்வர்யா, நியூஸ படிக்காம நான் வீட்டை விட்டு தாண்டறதே கிடையாது. வாசப்படி தாண்டதே கிடையாது நியூஸ் படிக்காம. வாசப்படி சம்டைம்ஸ் தாண்டி இருக்கேன், ஆனா நியூஸ் படிக்காம நான் தாண்டதே கிடையாது ஐஸ்வர்யா. உனக்கு தெரிஞ்ச ஏதாவது நியூஸ் இருந்தா சொல்ல, ஏன்னா படிக்காம ஒரு மாதிரி. நீங்க தான் வந்து நிறைய நியூஸ் படிச்சிருக்கேன்னு சொல்றீங்க, ஏதாவது ஒரு நியூஸ் சொல்லுங்க பாப்போம். இப்படி திடீர்னு கேட்டா நான் என்ன சொல்றது ஐஸ்வர்யா? அதான் நான் சொல்றேன் நான் காலையில படிக்கலன்னு. சரி, நேத்து நியூஸ் சொல்லுங்க. நேத்து நியூஸ் நீ நேத்து கேட்டிருந்தோம், இன்னைக்கு கேட்டா இன்னைக்கு நியூஸ் கேளு சொல்றேன், அதுவும் நீ சொன்னதுக்கு அப்புறம் கேளு. ஆக மொத்தம் படிக்கல அப்படின்றத இப்படி இன்டைரக்டா சொல்றீங்க, அப்படிதானே? அதுதான் ஐஸ்வர்யா சொல்லிட்டேன்ல நானு. சரி சரி, நிதானமா ரிலாக்ஸ் ஆகுங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி காஃபி எடுத்து குடிச்சுக்கோங்க. நீ ரொம்ப காலையில இருந்து ரொம்ப கலாய்க்கிற. கலாய்க்கலாம் இல்லங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நியூஸ் அனாலிசிஸ்ட் வந்து யார் வர போறாங்க அப்படின்னு பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கிறது தான் முறை. உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப தப்பு. சோ நியூஸ் அனாலிசிஸ்ட் யார் வராங்க தினேஷ்? அவர் பேர் மிஸ்டர் செந்தில்குமார். ஓகே, சோ வணக்கம் செந்தில்குமார் அவர்களே. வணக்கம் ஐஸ்வர்யா. உங்களுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் காஃபி கொடுத்து தான் நாங்க குடிக்கிறதா இருக்கோம். தேங்க்ஸ் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா இப்ப குடுக்கலாம்ல? தாராளமா எடுத்து குடிக்கோங்க. இந்த காஃபியை விட மாட்டார் பாத்துக்கோங்க. நீ எடுத்து கொடுக்க மாட்டப்போ? எடுத்துக்கோங்க, உங்க பக்கத்துல தானே இருக்கு. சரி, உன்னை வச்சுக்கிறேன். என்ன மட்டும் தனியா குடிக்கிறீங்க? எனிவேஸ் இந்த நீயே குடி, அப்புறம் வயிறு கீரை வலிக்கும் போது எனக்கு. தேங்க் யூ. போதா ஐஸ்வர்யா?
காஃபி மட்டும் குடிச்சிட்டு இருக்காது, நம்ம நியூஸ் என்னன்றத நிச்சயமா சார் கிட்ட கேட்டு சோ தெரிஞ்சுக்கலாம். நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் அப்படின்னு எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் நியூஸை கலெக்ட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து சார் நமக்காக சொல்ல போறாரு. சார் என்ன அப்டேட் வச்சிருக்கீங்க இன்னைக்கு எங்களுக்காக? சுட சுட என்ன செய்திகள் இருக்கு? சுட சுட பல செய்திகள் இருக்கு. நீ எந்த செய்திகள் கேட்டா நீ வேர்ல்டு கன்சியூமர் டே இல்லையா? ஸோ அந்த வேர்ல்டு கன்சியூமர் டே பத்தி பேசலாம். ஆக்சுவலி வேர்ல்டு கன்சியூமர் டேங்கிறது 1983ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யூனோ இப்போ நீங்க சொல்லிட்டு இருக்கப்ப கன்சியூமர்ஸ்னா யாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? கன்சியூமர்ஸ் வேற யாருமே இல்லை. நீங்க சொன்ன அந்த ஒரு காஃபி குடிக்கிறோம் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த பாலுக்கும் அவங்க கன்சியூமரா இருக்காங்க, பிளஸ் அந்த காஃபி அந்த பவுடர் காஃபி பவுடருக்கும் அவங்க கன்சியூமரா இருக்காங்க. ஸோ மல்டி பர்பஸ் ஒரு கன்சியூமர்ன்றவர் வந்து ஒரு ப்ராடக்ட்ல ஒரு சர்வீஸ்ல அடக்க முடியாது. மல்டி பர்பஸ்ல இருக்கவங்க தான் கன்சியூமர்ஸ்ங்கிறது. செகண்ட் திங் பாத்தீங்கன்னா முந்தி இருந்த ட்ரையாங்கிள் எப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அந்த கார்பரேட்டோட சிஇஓ இருப்பாரு, அப்புறம் அதோட எம்ப்ளாயிஸ் எல்லாமே இருப்பாங்க, லாஸ்டா கன்சியூமர்ஸை பேஸ் இருப்பாங்க. இப்போ ஆஃப்டர் 2000க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கன்சியூமர்ங்கிறவங்க ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் அந்த ட்ரையாங்கிளே மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் கன்சியூமர். ஒரு காலத்துல வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாங்க, இப்போ கன்சியூமர் டிலைட்மெண்ட் போயிட்டாங்க. ஸோ அந்த கன்சியூமர்ங்கிறவங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒரு பிசினஸ்க்கோ சர்வீஸ்க்கோங்கிறது இந்த கன்சியூமர் டேலே தெரிஞ்சுக்கலாம். நார்மலி பாத்தீங்கன்னா கன்சியூமர் டே ஏன் கொண்டாடுறாங்கன்னு சொன்னா அந்த கன்சியூமரோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. நீங்க இப்ப சொன்னீங்களே இது வந்து சரித்திரத்தில் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. என்ன ஐஸ்வர்யா இதெல்லாம் நீ சொல்லிடணும் எனக்கு தெரியல, அவர் சொல்லிட்டாரு. எதுவுமே சொல்ல மாட்டேன். ஸோ அந்த கன்சியூமர் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அவங்களுடைய நான் ஒரு பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்குறேன் அப்படின்றப்ப அதோட ரைட்ஸ் எவ்வளவு இருக்கு, அதோட சர்வீஸ் எவ்வளவு இருக்கு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி தான் கன்சியூமர் டேவே கொண்டாடுறாங்க. சூப்பர் சார். ஸோ இந்த கன்சியூமர் டேவோட ஒரு நல்ல விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வாங்கினேன் எனக்கு சப்போர்ட் இல்லை, அதாவது சர்வீஸ் இல்லைன்னு நம்ம பிளேம் பண்ண முடியாது. இப்போ வந்து லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஒரு ஃபோனில் நம்ம வந்து ஒரு விஷயங்களை கூப்பிட்டு என் சர்வீஸ் வாங்குறதுக்கு இப்போ ஜஸ்ட் ஒரு மெயில் தட்டினா போதும், நெக்ஸ்ட் 24 hours மேக்ஸிமம் 24 hours அவங்க ரிப்ளை பண்ற அளவுக்கு இப்போ டெக்னாலஜி வேற சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் கன்சியூமர் டே என்னன்னா நான் இங்கே மட்டும் ப்ராடக்ட் வாங்கணும் அவசியம் இல்லை, எனக்கு தேவைப்பட்ட ப்ராடக்ட்டை எங்க வேணா வாங்கலாம், எந்த இடத்துல வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஓவரால் வியூ இருக்கிறதுனால கன்சியூமர் டே இஸ் த பெஸ்ட் டே. ஸோ வி ஸ்டார்ட் வித் கன்சியூமர் டே இட் செல்ஃப். சார் நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் சார். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் கேர் சென்டர், டோல் ஃப்ரீ சென்டர் இந்த மாதிரி நிறைய ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் ஃபோன் பண்றாங்க. ஸோ ஃபோன் பண்ணனும் உடனே கம்ப்ளைண்ட் அட்ரஸ் பண்றாங்க. நீ என்ன சொல்ற ஐஸ்வர்யா? சார் எனக்கு ஒரு டவுட். பேசிக்கலி வந்து இந்த கன்சியூமருக்கும் கஸ்டமருக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய பேர் இது வந்து குழம்பி போறாங்க. இல்ல கன்சியூமர்ங்கிறவங்க ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி டைரக்டா நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்துல கன்சியூமர் ஆயிரும். கஸ்டமர்ங்கிறது யார் வேணா கஸ்டமர் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என் குழந்தைக்கு நான் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குவேன், அப்ப நான் கஸ்டமர் தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு. கன்சியூமர் யாருன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய குழந்தை. எனக்காக நான் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறேன், அதை நான் பயன்படுத்துறேன்றப்ப டைரக்ட் கன்சியூமர் ஆயிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் செக்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நான் கன்சியூமரா இருப்பேன், என்னுடைய பேர்ல தான் பாலிசிஸ் இருக்கும், என்னுடைய பேர்ல தான் எல்லாமே இருக்கும். பட் பெனிஃபிஷியரி யாருன்னா என்னோட டிபெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை கன்சியூமர் வி கேன் நாட் ஒரு இது லிமிட் பண்ண முடியாது. நம்ம எந்த ப்ராடக்ட் வாங்கி டைரக்டா யூஸ் பண்றோமோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் கன்சியூமர்ஸ். ஆனா ஐஸ்வர்யா ஒரு கேள்வி கேட்டாலும் சரியான கேள்வி கேட்டேன். ஸோ இது மூலமா நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. நிச்சயமா ஒரு விரிவான டீடைல் வந்து எங்களுக்கு சொன்னீங்க, சிறப்பு. இப்போ வந்து நம்ம செய்திகளுக்கு போயிடலாம். கண்டிப்பா சார். இப்போ பாலிடிக்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா அரசியல்ல என்ன பரபரப்பான செய்தி போயிட்டு இருக்கு? நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நேத்து ஃபுல்லா டிஸ்கஷன் ஓடிட்டு தான் இருந்துச்சு. தி திங் இஸ் மனோஜ் பாரிக்கர் வந்து கோவாவோட சிஎம் ஆக போறான்றது. ஸோ அதில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியும் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நாங்கள் 17 சீட் வச்சிருக்கோம், எங்களை கூப்பிடல, ஸோ தட் அவரை கூப்பிட்டுருக்காங்க, ஒரு 13 சீட்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிற கான்ட்ரவர்ஷியல் போயிட்டு இருக்கு. தி திங் இஸ் என்னன்னா அஸ் பர் நாம்ஸ் கவர்னரோட இது பிரகாரம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா யார் மெஜாரிட்டி காட்டுறாங்களோ அவங்களை கூப்பிடுறது இட்ஸ் யூஷுவல். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து உங்களை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ தே ஆர் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் தட். அது சுப்ரீம் கோர்ட் ரூட் பண்ணிருக்காங்க ஒரு 2 daysல நீங்க அதை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் தான் நேற்று இருந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு, கான்ட்ரவர்ஷியலா போயிட்டு இருக்க விஷயம் தான். ஓகே, அடுத்து வேற என்ன செய்தி? அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா பாமக எலெக்ஷனை ஸ்கிப் பண்ணிருக்காங்க. என்ன ரீசன் அப்படி அவங்க சொல்ற ரீசன் பாத்தீங்கன்னா பணம் இல்லாம ஒரு எலெக்ஷன் நடந்தா வேட்பாளர்கள் யாராவது பணம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து நான் பணம் இல்லாம பண்றோம் அப்படின்னு சொன்னா நாங்க ரெடி காம்படிட்டிவ் அந்த எலெக்ஷன்ல ஆர்எஃப்கே எலெக்ஷன்ல நான் காம்படிட் பண்ண ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்போ வரும்னு தெரியாது. பட் நார்மலி இப்போ லாஸ்ட் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த கட்சி ஆளும் கட்சியா இருக்கோ அவங்க தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுல அவர் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணதுல பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்க தான் ஜெயிச்சு வந்துட்டு இருக்காங்க. அது இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. யார் இருக்க போற, யாருக்கு அந்த சின்ன மலாட்டா இருக்குன்ற கான்ட்ரவர்ஷியல் இருக்கிறதுனால இப்போ அவங்க யாருக்கும் சப்போர்ட்டும் பண்ணல, அட் த சேம் டைம் அவங்க எலெக்ஷன்ல நிக்கல. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது இப்போ வரைக்கும். ஐஸ்வர்யா காலையிலே நிறைய அரசியல் செய்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். Basically I'm a political science student, you know.
நான் வந்து ஒரு அரசியல் அறிவியல் மாணவி அப்படின்றத இந்த நேரத்துல ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன். அப்போ ஃபியூச்சர்ல நீங்களும் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அப்போ நீங்க கொஞ்சம் என்னையும் கவனிச்சுக்கோங்க. ஷியோர் ஷியோர். நீங்க சொல்லுங்க. அரசியல்னாலே கவனிப்பு ஆக்சுவலி. ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பங்களாதேஷ் வந்து 100வது டெஸ்ட்ல வந்து என்டர் ஆறாங்க. சூப்பர் சார். சோ இதுதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸ்போர்ட் நியூஸ் என்ன சொல்லவே இல்ல அப்படினு சொல்லிட்டு. 100வது டெஸ்ட்ல வர்றாங்க. 100வது டெஸ்ட்ல வர்றாங்கன்றது ஆக்சுவலி அவங்க டெபியூட் ஆரம்பிச்சது வந்து 2000 தான் ஆரம்பிச்சாங்க. இந்தியா கிட்ட தான் டெபியூட் ஆரம்பிச்சாங்க. ஒரு சின்ன கண்ட்ரி, அது வந்து ஒரு 17 இயர்ஸ்க்குள்ள இந்த 2000 டெஸ்ட்டுக்குள்ள போறாங்க. 2000 டெஸ்ட்டுக்குள்ள போறாங்கன்றது ஒரு பெரிய ரெக்கார்ட், பெரிய விஷயம். அது வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இலங்கை தான் அது பண்ணியிருக்காங்க. 18 இயர்ஸ்ல வந்துட்டு அவங்க 2000 டெஸ்ட் விளையாண்டுருக்காங்க. ஸோ அதை பிரேக் பண்ற மாதிரி 17 இயர்ஸ்லேயே வந்து அவங்க விளையாண்டுருக்காங்க. நம்ம இதுல வந்து அவங்க வெற்றி எவ்வளவு தோல்வி எவ்வளவு அப்படின்னு பார்க்க வேண்டியதில்லை. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருந்து அந்த ஒரு அண்டர் டெஸ்ட் விளையாண்டுருக்காங்கன்றது பெரிய விஷயம். பார்ட்டிசிபேஷன் இஸ் மோர் தென் வின்னிங் அப்படின்ற விஷயம் வந்து சார். அது மட்டும் இல்ல சார், அந்த பங்களாதேஷ் பத்தி சார் சொல்லும்போது அவங்க நிறைய வாட்டி வந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு ஷாக் கொடுத்திருக்காங்க. ஷூர் இந்தியாவை பீட் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி பல கண்ட்ரீஸ்க்கு ஷாக். வேர்ல்ட் கப்லயே நிறைய ஷாக் கொடுத்தவங்க அவங்க பங்களாதேஷ். திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய நிறைய பேட்ஸ்மேன் ஆகட்டும், பவுலர் ஆகட்டும், எல்லாம் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல நம்ம பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு பவுலர்ஸ் பேட்ஸ்மேன்ல இருந்திருக்காங்க. சோ அவங்க வந்து ஒரு டஃபஸ்ட் காம்படிட்டர் தான். யார் விளையாண்டாலும் ஒரு டஃபஸ்ட் காம்படிட்டர் தான் பங்களாதேஷ். அது ஒரு நல்ல விஷயமா இன்னைக்கு போட்டிருந்தாங்க. சோ ஈச் காயின் ஆஃப் டூ சைட்ஸ்ங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு பவுலர் வந்துட்டு பாகிஸ்தான் பவுலர் வந்து உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி, அவர் பேர் கூட நம்ம இர்ஃபான் சொல்லிட்டு 7 அடி 7 ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு பவுலர் வந்து இன்னைக்கு வந்து ஆக்சுவலி இந்த கிரிக்கெட்டோட என்ன சொல்றது, கேம்பிளிங் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல ஒரு மாட்டி சஃபர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. அவர் பாத்திருக்கேன் நீ முகமது இர்ஃபான் 7 ஃபீட் ஓடி வந்து போட்டாருன்னா பால் நார்மலாவே பவுன்சரா தான் போகும். அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இழுக்கப்பட்டிருக்கிறது வந்து ஒரு சின்ன இதாக வருத்தமா தான் பார்க்கப்படுது. சூனார்லஸ் இப்பதான் என்கொயரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. வில் see how it's going on சொல்லிட்டு பாப்போம். ஷூர். அதே மாதிரி இப்போ வந்து நிறைய பேர் பேசப்படக்கூடிய பரபரப்பா பேசுற விஷயம் வந்து இந்த முத்துகிருஷ்ணனுடைய மரணம். எக்ஸாக்ட்லி. சோ அத பத்தி டீடைல்ஸ் நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். இல்ல, இது மரணத்தை பத்தி நம்ம டீடைலா பேசுறதை விட இந்த மரணம் தேவையான்றது பார்க்கணும். ஏன்னா இப்ப நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் இப்போ ஒரு அந்த மாணவர் நினைச்சிருந்தா வேற எந்த வழியில போயிருந்திருக்கலாம், வேற எந்த வழியிலாவது பேசி இருந்திருக்கலாம், வேற எங்கேயும் அப்ரோச் பண்ணிருக்கலாம். எல்லாம் அட் காஸ்ட் ஃபெயிலியர் ஆனா கூட பேரண்ட்ஸ் இஸ் தேர். நம்மளுடைய பெற்றோர்களை அவர் நினைச்ச அந்த ஒரு கணத்துல நினைச்சு பார்த்திருந்தானா, நம்மளை சார்ந்து இருக்கக்கூடியவங்களை நினைச்சு பார்த்திருந்தானா அவர் இந்த முடிவுக்கு போயிருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். அதையும் மீறி சில ஃபேக்டர்ஸ் அவர் தூண்டி இருக்கு. ஸோ we don't want to discuss about that, but the thing is இனிமேல் வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, நம்ம உயிருங்கிறது விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம். மனித உடல்ல உயிர் இருக்குங்கிறது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம். என்னால ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ண முடியலன்றதுக்காண்டி அந்த உயிர் இழக்கிறோம்ன்றது வந்து ஒரு தப்பான கான்செப்ட். ஒரு அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுனால நம்ம எடுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம திங்க் பண்ண வேண்டிய பேரண்ட்ஸ், நான் நார்மலா அட்வைஸ் பண்றது வந்து எப்பவுமே பேரண்ட்ஸ் போட்டோவை கையில வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது கூட பேரண்ட்ஸ் போட்டோவை கையில வச்சுக்கோங்க. எந்த ஒரு டிசிஷன் சந்தோஷமா இருந்தாலும் நீங்க அதை பாருங்க, அட் த சேம் டைம் உங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்தாலும் நீங்க அதை பாருங்க. சோ தட் யூ திங்க் அபவுட் தட். எவ்வளவு பெயின் எடுத்து நம்ம வளர்த்துருப்பாங்கன்ற ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சுன்னா, எனக்கு வேணும்னு குவிட் பண்ணிட்டு வந்தா கூட பிரச்சனை கிடையாது. ஸோ வி ஹவ் லாட் ஆஃப் அவென்யூஸ், வி ஹவ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. எனக்கு வேணாம்னு குவிட் பண்ணிட்டு வந்திருக்கலாம். அதுக்காக வந்து இந்த ஒரு டிசிஷன் போயிருக்க கூடாது. அது போனதுக்கு தான் ஒரு கஷ்டமா இருக்க வேண்டியது. அப்புறம் ஐஸ்வர்யா, நம்ம ஊர் கிளைமேட்லாம் எப்படி இருக்கு? கிளைமேட் இந்த வெதர் ரிப்போர்ட் பத்தி நான் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மழைனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல, ஜிலு ஜிலுன்னு இருக்கும், அப்படியே குளு குளுன்னு இருக்கும். சரி, எதுக்கு இவ்வளவு பில்டப்? ஏன் பில்டப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து வந்து தேனியில வந்து பயங்கரமா மழை பெஞ்சதா ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. எப்படி உனக்கு தெரியும்? பேப்பர்ல படிச்சேன், நியூஸ்ல பார்த்தேன். இது என்ன கேள்வி? சரி ஓகே, கண்டினியூ. அது சோ அந்த தேனியில வந்து பயங்கரமா மழை பெஞ்சது. சோ சென்னையிலும் எப்ப மழை பெய்யும், அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து தேனியை பத்தி சொன்னதுனால நான் சொல்றேன். ஆக்சுவலி தேனி தான் என்னுடைய பூர்வீகமான ஊர். போடிநாயக்கனூர் தான் என்னோட பூர்வீகமான ஊர். தேனிக்காரரே பக்கத்துல வச்சுட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். பூர்வீகமான ஊர் போடிநாயக்கனூர் தான். சோ அங்க மழை பெய்யுதுங்கிறது எப்படின்னா, அந்த என்விரான்மெண்ட், அந்த சரௌண்டிங்ஸ் இன்னும் பொல்யூட்டட் ஆகாம தான் இருக்கு. பட் சென்னை இன்னைக்கு காலையில இப்ப நம்ம ஷூட் முடிச்சு வெளியே போனாலே தெரியும் எவ்வளவு ஹாட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. சோ தி திங் இஸ் ஆக்சுவலி ரொம்ப ஸ்வெட் ஆகுது சார். காலையில 6:30 மணிக்கு ரொம்ப அந்த காரணம் என்ன கலஞ்சது பாத்துக்கோங்களேன். நீ வேற மேக்கப் பிளேயர் எப்ப பார்த்தாலும். தினேஷ் வேற கொஞ்சம் கருப்பாயிட்டாரு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றேன். Dress தான் கருப்பு. நீங்க தான சொன்னீங்க காலையில நான் வந்து கருப்பாயிட்டா ஐஸ்வர்யா, உங்களோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கருப்பாயிட்டா அப்படின்னு சொன்னீங்க காலையில.
இல்லன்னு மட்டும் சொல்லாதீங்க. யூ கண்டினியூ சார். ஸோ அந்த பொல்யூட்டட் இருக்கிறதுனால நம்ம அந்த பொல்யூஷனை முதல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ ட்ரீஸ் நிறைய பிளான் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ட்ரீஸ் பிளான் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணனாலே இட் வில் பி வெல் அண்ட் குட். இன்ஸ்டெட் ஆஃப் ரெயினுக்கு வந்து நம்ம ஒரு காத்து வரலைங்கிறது தான் கஷ்டம், மழை வருதுங்கிறது கஷ்டம் இல்லை. காத்து கூட இப்போ நம்ம போற வழியில ஒரு காத்தடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ப்ராசஸ் ஆயிடுச்சுன்னு ரெயின் வில் பி ஓகே, அது வர ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு, நான் இன்னைக்கு ஒரு மரம் நடுறேன் அப்படிங்கிறப்போ மரத்தை மட்டும் நட்டுட்டு வந்துட்டேன்னா அது இட் வில் பி வேஸ்ட். நான் ஒரு மரம் நடுறேன்றப்போ முடிந்த அளவுக்கு என்னுடைய வயது இருக்க வரைக்கும் அதை போற்றி அதை எவ்வளவு தூரம் கொண்டு வரணும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என் பையனை காட்டணும், இது நான் வச்ச மரம்ன்ற காட்டி அவனுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கொண்டு வந்து, நான் ஒரு பர்த்டே வருது, பர்த்டே வர அன்னைக்கு இப்போ நிறைய கார்பரேட்ஸ் பாத்தீங்கன்னா பர்த்டே கிஃப்டாவே தே ஆர் கிவிங் ட்ரீஸ். அது ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பா இதுக்கு வந்து நம்ம பெரிய கைத்தட்டல் கொடுத்தாகணும். ஒரு நல்ல விஷயம். ஒரு கார்பரேட் எம்ப்ளாயோட, நான் சொல்றது எம்என்சி கார்பரேட்ஸ்க்கு, ஒரு கார்பரேட் எம்ப்ளாய் முடிச்சுட்டு அவங்க கிரீட் பண்றப்ப தே ஆர் கிவிங் ட்ரீஸ், ஒரு சின்ன ஒரு பிளான் கொடுத்துறாங்க. ஸோ இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்க நட்டுக்கங்க, நீங்க அந்த மரத்தை வளர்த்துங்க, அதை காமிச்சுக்கங்க அப்படிங்கிற அளவுக்கு தே ஆர் கிவிங் அவேர்னஸ் அந்த மரத்தை பத்தி. ஸோ இட்ஸ் அ குட் திங். ட்ரெண்ட் மாறி இருக்கு, ஷியோரா மாறி இருக்கு. ஸோ இவ்வளவு நேரம் நமக்காக வந்து நிறைய செய்திகள் டிஸ்கஸ் பண்ணாரு, நிறைய விஷயம் சொன்னாரு, நிறைய ஐடியாஸ்லாம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளவு நேரம் நீங்க எங்களுக்காக இவ்வளவு செய்திகள் சொன்னமைக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ வந்து தினேஷ், நான் வந்து பாய்ஸ் வந்து பொதுவாகவே வந்து ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஜிம்முக்கு போவாங்க, அது மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவாங்க, நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஃபீமேல், அதாவது கேர்ள்ஸும் வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கணும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரி, எதுக்கு இதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க? என்ன பார்த்தா ஃபிட்டா தெரியலையா? அதாவது உங்களை பார்த்தா ஃபிட்டா தெரியுது. இப்போ நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு லீடு கொடுக்கணும், அதனால தான், வேற வழி இல்ல. அதுக்காக தான் இதெல்லாம் நான் பேச வேண்டிய காரணம். சோ வந்து நம்ம எப்படி ஃபிட்டா இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து நல்ல உணவு சாப்பிடுவாங்க, இப்ப வந்து நிறைய உணவு கூட சரியா சாப்பிடுறது கிடையாது. உங்களோட ஃபிட்னஸ் எப்படி மெயின்டைன் பண்றீங்க? என்னோட ஃபிட்னஸ் எப்படின்னா, இப்ப வரப்போற செக்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டேன்னா தெரியும். சோ அந்த செக்மெண்ட்டை பார்த்து தான் நானும் என்னோட ஃபிட்னஸை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் எனக்கும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நிச்சயமா அந்த செக்மெண்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செக்மெண்ட். அதாவது யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான். தியான யோகா வந்து அதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி. நம்ம நாட்டுல இருந்தா அது உருவாச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த தியான யோகால இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனம் என்ன தெரியுமா உங்களுக்கு? மத்யாசனம். யா, எக்ஸாக்ட்லி. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனம் மத்யாசனம். சோ இதை எப்படி பண்றாங்க, எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயம் வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை செய்ய போறவர் யாரு தினேஷ்? எல் சுப்பிரமணியன் பொன்ராஜ் அப்படின்றவர் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு. சோ பாத்துட்டு வந்துடலாமா? கண்டிப்பா. ஸோ பார்க்கக்கூடிய அப்போ ஆசனா வந்து ரொம்ப முக்கியமான ஆசனம் என்னென்னா மச்சி ஆசனா. ஸோ மச்சி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், மீன் ஆசனா. சரிங்களா? ஸோ இந்த ஆசனா பண்ணும்பொழுது என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யார் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சர்விக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் செய்யக்கூடாது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி ஹார்ட் ப்ராப்ளம் ரொம்ப சிவியராக இருந்தது அப்படின்னா ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணியிருந்தால் மட்டும் செய்ய வேண்டாம். மற்றபடி எல்லாருமே செய்யலாம். ரொம்ப முக்கியமான ஆசனம். ஸோ இதில் பலன்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக, அதாவது இந்த ஐடி பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா இப்படியே உட்காந்துருப்பாங்க, கழுத்து வந்து ஒரு மாதிரியாகவே இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து சரி பண்ணிடலாம். ஸோ அந்த வலியை வந்து குறைக்கலாம். தலைவலி பார்த்தீங்கன்னா தலைவலி வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணம் வந்து இந்த ஷோல்டர் ரீஜன் வந்து ஸ்டிஃப்னஸாக இருக்கிறது. ஸோ அது வந்து இந்த ஃபிஷ் போஷன், அந்த மச்சியாசனம் பண்ணும்பொழுது சரியாயிடும். ஓகே, லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுதா, அப்போ சுவாச மண்டலம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் சரியாயிடும். முக்கியமாக ஆஸ்துமாவுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ரெமெடி, இம்பார்ட்டன்சி, மலட்டுத்தன்மைக்கு அற்புதமான ட்ரீட்மெண்ட் இது. சரிங்களா? சரி, இவ்வளோ பலன்கள் இருக்குது. இந்த ஆசனாவை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா? சாந்தி ஆசனா, கைகளையும் கால்களையும் விரித்து வச்சுருக்கீங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய ஆசனா வந்து மச்சி ஆசனா, ஃபிஷ் போஸ். சரிங்களா? மீன் ஆசனம். இதுக்கு ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ்டாக இருங்க. கைகளையும் கால்களையும் விரித்து வச்சுட்டு ரிலாக்ஸ்டாக இருங்க. உங்கள் பாடியை வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுறீங்க, அடுத்த ஆசனா செய்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க. அதனால் கைகளையும் கால்களையும் எவ்வளோ ரிலாக்ஸ்டாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருங்க. இப்போ கால் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வைங்க. கைகளை ரெண்டு கையையும் உங்கள் பேக்கு கீழே கொண்டு போயிடுங்க. அந்த முழங்கை வந்து உள்ளே போயிடணும், முதுகு கீழே போயிடணும், அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. கை ரெண்டும் உள்ளே போயாச்சு. இப்போ உங்கள் முழங்கை மேலே நீங்கள் படுத்துருக்கிறீங்க. கால் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிடுங்க. காலை வந்து பிரிக்க வேணாம், ஒன்றா சேர்த்து வச்சுருக்கிறீங்க. அடுத்து அப்படியே இன்ஹேல், ஹெட் அப், செஸ்ட் அப், அப்படியே மேலே வாங்க. எல்போவில் வீட்டு கொடுத்து மேலே வாங்க. உங்கள் பிக்டோவை பாருங்கள். பார்த்துட்டு மார்பை விரிங்க, நல்லா தலையை கீழே கொண்டு போங்க.
உச்சந்தலையை கீழே கொண்டு போங்க. உச்சந்தலை தரையில் வைங்க. உச்சந்தலை தரையில் வச்சுட்டு அப்படியே ஆழ்ந்த சுவாசம் பண்ணுங்க. உங்களால் எவ்வளவு சுவாசம் பண்ண முடியுமோ டீப் ப்ரீத், அதாவது ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது, ஸ்பீடாக பண்ணாமல் ஆழ்ந்த சுவாசம் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளோ செய்யுங்க. உங்களால் அப்படியே பின்னாடி எவ்வளவு பார்க்க முடியுமோ, கண்களை முழிச்சு வச்சுருக்கீங்களா, அப்படியே பாருங்கள். அது பார்க்க பார்க்க என்னாகும் அப்படின்னா உங்களோட த்ரோட் ரீஜியன், உங்கள் தொண்டை பகுதியானது நல்லா விரிவடையும். அப்போ தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஒவ்வொரு ஆசனத்துக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம் பலன்கள் அப்படின்னா, நேரம் பத்தாது. இதில் வந்து என்ன பண்ணுங்க, இன்னொரு விஷயம் அப்படின்னா, அந்த வெயிட்டு ஃபுல்லாக எல்போவில் கொடுத்துருங்க. தலை வந்து கொஞ்சம் தான் கொடுக்கணும், வெயிட்டு ஈவனாக கொடுக்காம ஃபுல் வெயிட்டையும் எல்போவில் வச்சுக்கிடுங்க. உச்சந்தலை வந்து தரையில் இருக்கட்டும். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் 30 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுங்கள். மேக்ஸிமம் அப்படிங்கிறது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். இல்லை அதுக்கு உங்களால் முடியும், கூட என்னால் செய்ய முடியும் அப்படின்னாலும் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும். இந்த போஸ்டரை ரிலீஸ் பண்ணுறது எப்படின்னா, மறுபடியும் மூச்சு அப்படியே உள்ளே இழுத்துக்கிட்டே அப்படியே மேலே வாங்க, தலையை மேலே ரைஸ் பண்ணுங்கள், பிக்டோவை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ முதுகு பகுதியை கீழே வைங்க, அப்புறம் தலையை கீழே வைங்க, கைகளை எடுத்து விட்டுருங்க. பிரஃபுல்க்கு பிரியாணி ரொம்ப பிடிச்சதால கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துட்டு போனாரு. நீ பார்ட்டி ஆர்டர்ஸ் எடுக்கலாமே. நீ பேக்கரி ஆரம்பிச்சிரு. இல்ல ரெஸ்டாரண்ட், அதுக்கு த்ரிஷான்னு பேர் வை. இதெல்லாம் சொல்றத பார்த்தா நீங்க என்னமோ ரிஷி. நான் இருக்கணும் இல்லையோ, த்ரிஷா ரெஸ்டாரண்ட் திறந்தே ஆகணும். மேனேஜர் ஆவீங்களா? திட்டமிடுவதை நிறுத்தாதீர்கள், வாழ்க்கை அழகுடன் வாழுங்கள். LICயின் என்டோமென்ட் பிளான்ஸ், சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு 2 நன்மைகளை ஒன்றாய் பெறுங்கள். LIC, வாழும் பொழுதும் வாழ்க்கைக்கு பிறகும். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் அகில இந்திய அளவில் நடத்தும் சாராஸ் விற்பனை கண்காட்சி 2017 மார்ச் 9 தேதியிலிருந்து 21 வரை YMCA மைதானம், ராயப்பேட்டை. இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் தயாரிக்கப்பட்ட கலை மற்றும் கைவினை பொருட்கள், ஜவுளி பொருட்கள், சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத பொருட்கள், செயற்கை ஆபரணங்கள், உணவு வகைகள் என பல பொருட்கள் விற்பனைக்கு உள்ளன. அனுமதி இலவசம். முன்னேறும் காலத்துடன் முன்னேறும் பாதுகாப்பிற்கான வாக்குறுதி. LICயின் ஜீவன் பிரகதி பாலிசி. இது பாலிசி காலத்தில் 5 ஆண்டிற்கு ஒரு முறை தானாகவே ஆயுள் காப்பீட்டை அதிகரிக்கும். LICயின் ஜீவன் பிரகதி பாலிசி. நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியவர்கள் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சாராஸ் விற்பனை கண்காட்சி 2017. இது உங்கள் சேனல் பொதிகை, இது நம்ம சேனல் பொதிகை, இது தமிழின் சேனல் பொதிகை, இது இளைஞர் சேனல் பொதிகை, இது எல்லோருக்கும் பொதிகை, ஏற்ற சேனல் பொதிகை, இது குடும்பமாக பொதிகை பார்க்கும் சேனல். நகும் தொந்தன 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 பார்க்கும் சேனல், தமிழை போற்றும் சேனல், புதுமை காணும் சேனல், எங்கும் பொதிகை சேனல், வீட்டுக்கான சேனல், நம்ம நாட்டுக்கான சேனல், பொதிகை வீட்டுக்கான சேனல், நம்ம நாட்டுக்கான சேனல், பொதிகை. கடவுள் எனும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி விவசாயி. சரி தினேஷ், நான் பாட்டு பாடுறேன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க எதுக்கு பாட்டு பாடுறீங்க? அதே கேள்விதான் நானும் கேட்கணும். நான் பாடுறேன், நான் ஒரு யங்ஸ்டர், உழைக்கிறேன். சரி, எதுக்கு இந்த பாட்டுலாம் பாடுற? யங்ஸ்டர் உழைக்கிறீங்கன்னா இந்த பாட்டு பாடுவீங்களா? ஆக்சுவலி எதுக்கு இந்த பாட்டு பாடுற அப்படின்னா, நம்ம கெஸ்ட் அப்படிங்க அடுத்த செக்மெண்ட்ல நம் விருந்தினர் அப்படின்ற அந்த எபிசோட்ல, அந்த செக்மெண்ட்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறவரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா எனக்கு புரிஞ்சிச்சு. அவர் வந்து ஒரு ஹைடெக் விவசாயி. நிச்சயமா அவருடைய பேர் வந்து பேரூர் விஸ்வநாதன். சோ அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். சோ
ஸோ நீங்க வந்து ஒரு ஹைடெக் விவசாயி அப்படின்ற விஷயம் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். பொதுவா வந்து உங்களை பார்த்தாலே தெரியுது ஒரு ஆச்சாரியமான ஒரு பிராமண குடும்பத்துல இருந்து நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல எல்லாருக்கும் ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பிராமின்ஸா இருக்கிறவங்க பொதுவா வந்து புரோகிதர்களா இருப்பாங்க, கோயில்ல இருப்பாங்க, இல்ல வந்து வேதம் படிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான் இருக்கும்போது அவங்க ஃபார்மிங் பண்ணுவாங்களா, அவங்க விவசாயியா இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விவசாயங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு 10, 30, 40 வருஷம் முன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த தஞ்சாவூர் பெல்ட் எடுத்தாலும் சரி, இல்லை தாராபுரம் அந்த மாதிரி பெல்ட் எடுத்தாலும் நிறையா பிராமின்ஸ் தான் நிறையா விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். அதுக்கப்புறம் அவங்க வந்து நிறையா படிச்சுட்டு வெளியில் போயிட்டாங்க. அவங்க குழந்தையெல்லாம் வெளியில் படிக்கிறதுக்காக போனதுனால அப்புறம் யாருக்கோ வர குத்தகைக்கெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அவங்களால வந்து அது திருப்பி மீட்க முடியல. ஸோ அது அப்படியே ஒன் ஃபைன் டே அப்படியே ஸ்லோலி அப்படியே டிமினிஷ் ஆகிடுது விவசாயம், பிராமின்ஸ் விவசாயம் பண்ணுறேன். பட் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமா விவசாயம் பண்ணிருக்கோம் அதே பகுதியில். சூப்பர் சார். அதனால் எங்களுக்கு ரொம்ப பழக்கமானதுதான், எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் தெரியல, ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஓகே சார், என்ன மாதிரியான விவசாயம் பண்ணுறீங்க சார்? நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, வெங்காயம் இதை தவிர எல்லா காய்கறியும் பயிர் பண்றேன். அது கூட பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 வகையான கீரை வகைகள். சூப்பர் சார். அதை சாகுபடி பண்றேன். நிச்சயமா இப்போ வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல கீரை பேர் சொல்லுனா என்ன சொல்வீங்க? மரத்தக்காளி, அரைக்கீரை, சிறுகீரை, இதுக்கு மேல பொன்னாங்கண்ணி கீரைன்னு சில பேருக்கு தெரியும். அவ்வளவுதான் தெரியும். பட் சார் வந்து 12 வகையான கீரை பண்றது. எல்லாரும் கீரை சாப்பிடுங்க, வெஜிடபிள் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. சார் வந்து அத செஞ்சே காட்டுறாரு. அண்ட் சார் வந்து இப்போ ஹைடெக் விவசாயி அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு பட்டம் இருக்கிறதுனால இந்த கேள்வி கேட்கிறேன். அதாவது நீங்க வந்து எப்படி நீங்க நவீன எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்றீங்களா, இல்ல உங்களுடைய விவசாய முறையில புதுசா என்ன பயன்படுத்துறீங்க நீங்க? அதாவது விவசாயம் பார்த்தா இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விவசாயிக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே கட்டுப்படி ஆகிறது இல்லை. ஓகே. என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா வந்து ரொம்ப கன்வென்ஷனலாவே விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். ஓகே. ஸோ அதுலேருந்து வெளில வரணும்னாக்கா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி நிறைய ஆராய்ச்சியில் வந்து ரொம்ப நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற பட்சத்தில் இப்போ அந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறேன். ட்ரிப் இரிகேஷன் சொல்லலாம், அப்புறம் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் சொல்லலாம், அப்புறம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் யூனிவர்சிட்டி மூலியமா நிறையா இன்னைக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கிறதுனால இப்போ அந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டெக்னாலஜி மூலமா நீங்க எப்படி சார் விவசாயத்துக்கு அது கான்ட்ரிபியூட் ஆகுது? அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம்னா, இப்போ என்னோட மோட்டார் வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு 40 லிட்டர் தண்ணி வருதுன்னாக்கா, 1 ஏக்கரா வாழையை சாகுபடி பண்ணோம்னா ஒரு 8 மணி நேரம் தண்ணி பாய்ச்ச வேண்டியிருக்கும். அதாவது கன்வென்ஷனலாக பண்ணோம்னாக்கா. அப்போ 1 மணி நேரத்துக்கு 40 லிட்டர் தண்ணி வர்றது 8 மணி நேரம்னாக்கா கிட்டத்தட்ட நான் வந்து 3,20,000 லிட்டர் தண்ணி நான் செலவு பண்றேன் 1 ஏக்கரா பாசனம் பண்றதுக்கு. இப்போ நான் ட்ரிப்ல பண்றேன் அப்படி. அதாவது ஆக்சுவலா ஒரு வாழைக்கு ஒரு நாளைக்கு தேவையான தண்ணி பார்த்தீங்கன்னா அதோட நடுவுலேருந்து அறுவடை வரைக்கும் ஆவரேஜா பார்த்தீங்கன்னா ஒரு 18 லிட்டர் ஒரு நாளைக்கு தண்ணி தேவை இருந்தால் போதுமானது. அப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு அதுக்கு தேவையான தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சுமாராக ஒரு 20-24 லிட்டர் தண்ணி இருந்தால் போதும். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து இந்த ட்ரிப்பு, ஸ்ப்ரிங்க்லர் இந்த மாதிரி சிஸ்டம்ல யூஸ் பண்ணாதான் நம்ம அந்த வாட்டரை வந்து ப்ரிசைஸா யூஸ் பண்ண முடியும். ஓகே. நீங்க 22,000 லிட்டர் தேவையான இடத்துல கிட்டத்தட்ட வந்து நான் 3,20,000 லிட்டர் தண்ணி நான் செலவு பண்றேன். ஓகே. சோ அது வந்து ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் தான் சொல்லுவேன். நிறைய நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ரொம்ப வேஸ்ட் பண்றோம். அதாவது மனசாட்சி எல்லாம் வேஸ்ட் பண்றோம். சார் இப்போ இந்த வாட்டர் மை வேற மத்த ரிசோர்சஸ் எல்லாம் கூட விவசாயத்துக்கு கரெக்ட்டா உங்களுக்கு கிடைக்குதா சார் செய்யறதுக்கு? இருக்கு. அதாவது இப்ப விவசாயியை பொறுத்த வரைக்கும் எப்படி பாத்தீங்கன்னாக்கா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இயற்கையிலேயே அபண்டன்ட்டா எல்லாமே அவைலபிள். சன்லைட்டு, ரெயின்ஃபாலு, கிளைமேட்டு இந்தியாவில் இருக்கிற. ஏன்னா இந்தியாவில் இந்த ஒரு நாட்டில் தான் நீங்க வருஷமெல்லாம் விவசாயம் பண்ண முடியும். உலகத்துல வேற எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு 3 மாசம் 4 மாசம் மேல விவசாயம் பண்ண முடியாது. பட் இங்க இவ்வளவு ரிசோர்ஸ் இருந்தும் நம்ம வந்து அது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றோம். வேஸ்ட் பண்ணி கடைசியில் எகைன் பார்த்தீங்கன்னா விவசாயிகள்லாம் இங்கே கஷ்டப்படுறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நான் வந்து கவர்மெண்ட்டை தான் பிளேம் பண்ணுவேன். ஏன்னா அவங்க பாலிசிஸ் எல்லாம் வந்து ஃபார்மர் ஃப்ரெண்ட்லியாகவே இல்லை. ஸோ இது எல்லாமே எப்படி இது பண்ண கேட்டால் கிராஸ் ரூட் லெவல்லேருந்து இதை வந்து சரி பண்ணினாதான் இங்கே இருக்கிற ரிசோர்ஸ், நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம அதை நல்ல சிஸ்டமைஸ் பண்ணி இங்கே விவசாயியும் ஹாப்பியாக இருக்க முடியும், இங்க வாங்கி சாப்பிடுற கன்சியூமர்ஸ். இன்னைக்கு இன்னும் அப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இன்னைக்கு வேர்ல்ட் கன்சியூமர் டே அப்படின்னு சொல்லிட்டு.
இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, விவசாயிகளும் கன்சியூமர்ஸுக்கும், அதாவது விவசாயிகள் ப்ரொடியூஸ் பண்றது கன்சியூம் பண்ணாம இருக்கவே முடியாது அவன் லைஃப்ல. ஆனா கன்சியூமருக்கும் ஃபார்மருக்கும் பெரிய பெரிய கேப் இருக்கு. அட்லீஸ்ட் இந்த டேலையாவது எங்கேயாவது கேப்பை ஃபில் பண்ண முடியுமாங்கிறத இந்தியாவிலேருந்து நம்ம யோசிச்சு பார்க்கலாம். முக்கியமான ஒரு நல்ல தகவலை சார் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்போ வந்து நீங்க பேசினதுலேருந்து வந்து எனக்கு என்ன தோன்றதுன்னா, நிறைய நீங்க டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் சொன்னீங்க. உங்களை பார்த்தீங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சர்ல நிறைய படிச்சிருப்பீங்க, பிஹெச்டி வாங்கியிருப்பீங்க, அந்த அளவுக்கு எனக்கு தோன்றது. ஸோ நீங்க வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன் சார்? நான் பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு. சீரியஸ்லி? அப்படியா சார்? ஆமா. ஏன்னா என்ன காரணம் கேட்டேன்னாக்கா, நான் கிட்டத்தட்ட 97 முழு நேர விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப என்னன்னாக்கா, நான் பிறக்கிறப்பே லேண்டோட பிறந்தேன். ஸோ சொசைட்டி நம்ம அதாவது சும்மா ஏதோ விவசாயம் பண்றோம், மஞ்சள் போடுறோம், வாழையை சாவடி பண்றோம், இந்த வருஷம் அறுவடை பண்றோம், லாபம் வந்தது, இந்த வருஷம் அடுத்த வருஷம் அறுவடை பண்றோம், நஷ்டமாச்சுங்கிறது அந்த ஒரு எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்லாம சொசைட்டி நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும், இல்லைனாக்கா நம்ம ஏதோ ஒன்று சாதிக்கணுங்கிற ஒரு அர்ஜி எங்களுக்கு எப்பவுமே இருந்தது. ஸோ அதனால வந்து நான் வந்து இப்போ டெக்னாலஜி எல்லாம் நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எஃபர்ட்ஸே போடாமல் எல்லாத்தையும் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ எதுவுமே எஃபர்ட்ஸ் போட்டால் தான் அது உண்மையாகவே அது வந்து நமக்கு வயபலா இல்லையாங்கிறத ப்ரூவ் பண்ணணும். கண்டிப்பாக சார். ஸோ அதுக்காக என்ன பண்ண நிறையா நான் வந்து எஃபர்ட்ஸ் நிறையா போட்டதுனால, ஸோ அதுலேருந்து எனக்கு நிறைய கற்பனைகளும் அதில் எப்படியெல்லாம் நம்ம அதை முன்னால் கொண்டு போகலாங்கிறத தோண ஆரம்பிச்சதுலேருந்து அதனால் நான் எஃபோர்ட் வைஸ் என்றைக்கும் போடுறதுக்கு என்றைக்குமே தேங்கினதே கிடையாது. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்வால்மெண்ட் தான் இந்த அளவுக்கு உங்களை வந்து இந்த டெக்னாலஜி ப்ளஸ் இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இதில் நீங்கள் என்ன விதமான புதிய முறை கையாண்டிருக்கீங்க சார்? இப்போ புதிய முறைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூனிவர்சிட்டி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன் என் ஃபீல்டில். அதாவது இரிகேஷன் அண்ட் ஃபெர்டிகேஷன் ஒன்று, அதாவது ட்ரிப் வழியாக தண்ணியும் பாய்ச்சிட்டு அதுக்கு வேணுங்கிற உரங்களை வந்து நீர் வழியாகவே கொடுக்குற மாதிரி. ஸோ அதனால நிறையா ஈல்டு வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நிறையா டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணேன். எல்லாமே கரெக்டு தான். பட் என்ன கேட்டால் நான் என்ன ஈல்டு எடுத்து பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரிசீவிங்கில் தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு கட்டுப்படி ஆகிறது இல்லை. மார்க்கெட்டில் வேலை வந்தால் ஒரு நாளைக்கு தக்காளி 5 ரூபா விற்கிறது, ஒரு நாளைக்கு 50 ரூபா விற்கிறது. அப்புறம் சுகர் ஃபேக்ட்ரிஸ் போனாக்கா கரும்பு ஹார்வெஸ்ட் பண்ணால் சுகர் மில்ஸில் ஒழுங்காக பேமெண்ட் வரதில்லை. ஸோ திருப்பி நான் வந்து என்னை வந்து மிடில் மேன் சம்பாதிக்கிறான், அவன் என்னை ஏமாற்றிட்டான், கவர்மெண்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஒன் ஃபைன் யோசித்தேன், ஏன் நம்மளே வந்து என்னோட ஃபீல்டில் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் கல்டிவேட் பண்ணிட்டு டைரக்டாக என்னோட ஃபார்ம் கேட்லேயே கன்சியூமர்ஸ் கொடுத்தா என்ன? ஏன்னா திருப்பி எனக்கு வந்து அவங்க செய்யல, இவங்க செய்யல, கவர்மெண்ட் செய்யலன்னு சொல்றதுக்கு பதிலாக கண்டிப்பா சார் நம்மளே அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம், எஃபோர்ட் போட்டு பார்ப்போம், நல்லபடியா வந்தா வரட்டும், இல்லைன்னா அது ஒரு அனுபவமா எடுத்துன்னு போயிடலாம் சார். ஏன்னா விலை பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு விலை இருக்கு, நாளைக்கு திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுது, திருப்பி அடுத்த நாள் கம்மியாகுது. அதுக்கு ஒரு உதாரணம் எப்படி சொல்லலாம் கேட்டோம்னா, இப்போ தக்காளி பார்த்தோன்னா விவசாய காட்டில் அறுவடை பண்றப்போ அவனோட மார்க்கெட்டு போறப்போ 5 ரூபாய்க்கு கிலோ போகும். அங்கே போகிறப்போ உனக்கு வண்டி வாடகை, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ், அப்புறம் கமிஷன் இதெல்லாம் கொடுக்குறப்ப பார்த்தோன்னா அவன் கைக்கு 3 ரூபா தான் கிலோ கிடைக்கும். ஆனால் நீங்கள் கன்சியூமர் போய் ஒரு மார்க்கெட்டில் கடையில் போய் வாங்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக 12 ரூபாலேருந்து 15 ரூபா கம்மியெலாம் விற்கும். அந்த விவசாயி என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, தக்காளி அறுவடை பண்ணுறதுக்கு 60 நாள் ஆகும். 60 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க, எந்த விதமான ரிட்டர்ன்ஸும் எதிர்பார்க்காம. ஆனால் அந்த 61வது நாள் ஒரு சின்ன எஃபர்ட் எடுத்தான்னாக்கா நீ மார்க்கெட் கொடுக்கல 15 ரூபா அவனுக்கு கிடைச்சிடும். ஸோ இது ஒரு எல்லா இண்டிவிஜுவல் ஃபார்மர்னாலே பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தேன்னாக்கா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் ஃபார்மர்ஸ், ஒரு 4-5 ஃபார்மர்ஸ் ஒரு கிளஸ்டராக ஃபார்ம் ஆகி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இது வச்சுட்டு அப்படிலாம் பண்ணான்னாக்கா அது வந்து ஃபார்மர்ஸை டைரெக்டாக கன்சியூமர் கொடுக்குறப்போ, ஸோ கன்சியூமருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாக ஃபார்மர்கிட்டே வாங்குற ஒரு ஃப்ரெஷ்ஷாக வாங்கக்கூடிய ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நானும் ஃபார்மரும் வந்து எந்த மிடில் மேனோட இதுவும் இல்லாதக்கு நானே என் ப்ரொடியூசர் வந்து நல்ல விலைக்கு வித்துடலாம். கண்டிப்பா சார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு வின் தான். ஃபார்மர் நானும் ஹாப்பி, எங்கிட்ட வாங்கிட்டு போற கன்சூமர்ஸ் ஹாப்பி. இது கண்டிப்பா கேட்கும்போது ஒரு அக்ரிகல்ச்சர்ல ஒரு ரெவல்யூஷனே பண்ற மாதிரி இருக்கு சார். சார் நீங்க இந்த யூனிவர்சிட்டியோட கொலாபரேஷன் பத்தி சொன்னீங்களா சார்? நான் 2000 யூனிவர்சிட்டி டிஎன்ஏயு நானும் வந்து நிறையா சுகர் கேனில், பனானாவில், டர்மரிக்கில் இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் என் ஃபீல்ட்லேயே பண்ணியிருக்கேன். இது போக அடிஷ்னலாக என்ன பண்ணி கேட்டாக்கா 2014 பீகார் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணேன்.
அந்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீஓரியன்டேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன். அதாவது யூனிவர்சிட்டியில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் சிலபஸை வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு அது எப்படி கொண்டு போனா அது வந்து கிராஜுவேட்ஸுக்கும் சௌரியமா இருக்கும், ஃபார்மர்ஸுக்கும் எப்படி பெனிஃபிட் ஆகுங்கிறத அதோட ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சிலபஸ். ஆமா. ஸோ இதெல்லாம் பண்ற பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தான் முதல் விவசாயம் நினைக்கிறேன். இந்த ஒரு பேப்பர் பிரசன்ட் இதெல்லாம் பவர் பாயிண்ட் பிரசன்டே பண்ணேன் நான். இது எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம். அப்படி ஒரு விவசாயி எங்க கூட இன்னைக்கு உட்கார்ந்திருக்காரு, அவரை நாங்க பேட்டி எடுக்கிறோம்ன்றது எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். தொடர்ந்து சொல்லுங்க சார். அப்புறம் மேற்கொண்டு நான் பேப்பர் பிரசன்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அப்போ இப்போ என்னோட தோட்டத்தில் விவசாயம் சாகுபடி எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா காய்கறியும் சாகுபடி பண்ணியிருக்கேன். ஒரு 12 வகையான கீரை வகைகள் இருக்கு. என் தோட்டத்து ஃபார்ம் கேட்லேயே வந்து என்னோட ஒரு கடை பிக் அண்ட் குக்குன்னு ஒரு பேர் போட்டு கடை வச்சிருக்கேன். அந்த கடையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கன்சூமர் வராங்க, சார் கீரை இருக்கான்னு கேட்பாங்க. நான் எங்கிட்ட இருக்கிற ஒரு 12 வகையான கீரையை அவங்கள்ட்ட சொல்லுவேன். அவங்க உடனே சரி எனக்கு ஒரு கட்டு அரைக்கீரை வேணும்னு சொல்லுவாங்க. நான் ஆளை வச்சு போய் ஒரு கட்டு அவங்க கண்ணு முன்னாலே போய் காட்டுல போய் அவங்க கேட்டதுக்கு அப்புறம் போய் அடிச்சுட்டு வருவோம். சூப்பர் சார். சோ லைவா நீங்க வந்து டைரக்டா அத பறிச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு திருப்தி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பா இருக்கும். அதுக்கு என்ன காரணம், அது எதனால அந்த மாதிரி பண்றேன் கேட்டேன்னாக்கா, இன்னைக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து நிறைய கீரை சாப்பிடுங்க, காய்கறி சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. பட் மக்களுக்கு என்னன்னாக்கா கீரை சாப்பிடணும், காய்கறி சாப்பிடணும் ஆசை இருக்கு. ஆனா கடையில போய் வாங்குறப்போ ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட். மக்களுக்கு நெகட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கெமிக்கல்ஸ், இது எங்க விளைஞ்சதோ, என்ன மருந்து அடிச்சாங்களோ, இந்த கீரையை வந்து எந்த டிச்சு தண்ணியில அலம்பினாங்களோ, ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் தாட். ஸோ இப்போ நீங்க நெகட்டிவா அப்ரோச் பண்றீங்க, நெகட்டிவா சமைக்கிறப்போ அந்த நெகட்டிவ் ஃபீல், சாப்பிட்றப்போ அந்த நெகட்டிவ் ஃபீல். அப்போ அது நெகட்டிவாவே இருக்கிறப்ப என்னன்னா உங்க உடம்புல எதுவுமே அக்செப்ட் ஆகாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம்னாக்கா, எல்லார் வீட்லயும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கொல்ல பக்கம் துவைக்கிறகள் இருக்கும். அந்த ஃபீமேல் பின்னாடி துவைச்சுட்டு இருப்பா, அந்த வழியா ஒரு காக்கா ஒன்று பறந்து போயிருக்கும். பறந்து போறப்போ ஒரு விதையை கீழே போட்டு போயிருக்கும். அது 1 fine day தக்காளியா கூட முளைக்கலாம். ஸோ அந்த தக்காளியை பொறிச்சு பூ பூத்து காய்ச்சி எல்லாம் பார்க்குறப்போ அந்த சோப்பு தண்ணியிலேயே தான் அந்த தக்காளி வரும். அப்போ அந்த ஃபீமேல் என்ன பண்ணாங்க கேட்டோம்னா, இது எங்க வீட்டிலே காய்ச்ச தக்காளி, நானே பொறிச்ச தக்காளின்னு அன்னைக்கு ரசம் வைப்பாங்க. That day that rasam will taste good. That day that rasam will taste good. ஸோ இப்போ நான் கண்ணு முன்னால இப்போ நான் கீரையை பொறிச்சு தரேன், பீட்ரூட் பிடிக்க தரேன், கேரட் அப்படியே லீஃபோடு எடுத்து தரேங்கிறப்போ அவங்க எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் ஃபீலோட வீட்டுக்கு போவாங்க. அங்கே போனேன், கண்ணு முன்னால பொறிச்சு கொடுத்தாங்க, கண்ணு முன்னால வாஷ் பண்ணி கொடுத்தாங்கிறப்போ கண்டிப்பா that produce will taste good. அப்படியே லைவா ஃப்ரெஷ்ஷா நிச்சயமா எடுத்து கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பிளஸ் ஹெல்தியா இருக்கும். அப்போ வந்து நான் சொசைட்டிக்கு வந்து மக்களுக்கு என்ன மைண்ட்ல என்ன எனக்கு கிடைக்கிறது இல்லையே அப்படிங்கறத வந்து என்னால வந்து அது கண் கூட சந்தோஷத்தை நான் அனுபவிக்க முடியாது. கண்டிப்பா சார். ஏன்னா விவசாயங்கிறது வந்து வியாபாரம் கிடையாது. நிச்சயமா நிச்சயமா இது முழுக்க விவசாயங்கிறது ஒரு வாழ்க்கை முறை. கண்டிப்பா சார். இது வந்து ரெண்டாவது வந்து கவர்மெண்ட் எந்த மாதிரி யோசிக்கணும் பார்த்தா, இது வந்து எப்படி வந்து ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கோ அது மாதிரி அக்ரிகல்ச்சரையும் வந்து மக்களோட ஹெல்த் நலனை கருதி இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து அக்ரிகல்ச்சரை சேஃப்கார்ட் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு தான் ஃபார்மரும் இம்ப்ரூவ் ஆக முடியும், மக்களோட ஹெல்த்தும் நல்லா இருக்கும். சார், இந்த உரம் பத்தி பேசும்போது எந்த மாதிரியான உரம் நீங்க? நான் என்னோட பொருள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான கெமிக்கல்ஸும் யூஸ் பண்றது இல்லை. பட் அதுக்காக நான் வந்து ஆர்கானிக்னு என் பொருளை சொல்லிக்கிறது இல்லை. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே என் வீட்டுக்கு என்ன வேணும்னு கேட்டேன், என் ஃபேமிலிக்கு ஒரு பொருளை நான் கடையிலேருந்து வாங்கிட்டு போறேன்னாக்கா அதில் எந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸும் இருக்கக்கூடாது. சூப்பர் சார். ஸோ அந்த கான்ஷியஸ்ல தான் என்னோட ஃபீல்டில் ஒர்க் பண்ணேன். ஏன்னா நான் வந்து என் கன்சியூமருக்கு வந்து டைரக்டாக கொடுக்குறேன். ஸோ நான் வந்து மனசார கொடுத்தா தான் அவன் மனசார வாங்கிட்டு போவான். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் கேட்டீங்கன்னாக்கா, நான் வெறும் மாட்டு சாணி, பஞ்சகாவியா இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறேன் என்னோட ஃபீல்டில். இதுக்கு ஏதாவது பெஸ்ட் அண்ட் டிசீஸ்க்கு ஸ்ப்ரேஸ் என்ன மாதிரி யூஸ் பண்ண கேட்டால் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் வந்து ஒரு ஃபெர்டிலைசரா யூஸ் பண்றாங்க. கண்டிப்பா இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள் இருக்கு. நம்ம அதை ப்ராப்பரா அப்ரோச் பண்றதுல அது யாரும் கேர் பண்றது இல்லை. சார், இப்போ நீங்க ஒண்ணு விதை போடுறீங்கன்னா எவ்வளவு மாசம் கழிச்சு சார் அறுவடை பண்ணுங்க? இப்போ உதாரணத்துக்கு கீரை அப்படி எடுத்துக்கிட்டோம்னா கீரை வந்து ஒரு 25 நாள்ல இருந்து அறுவடை ஆரம்பிச்சிடலாம். சூப்பர். இப்போ காய்கறி தக்காளி போட்டீங்கன்னா தக்காளி நாற்று நட்டு ஒரு 45 டேஸ்ல பூ வந்துடும், ஒரு 60 டேஸ்ல ஹார்வெஸ்ட் பண்ணலாம். வெண்டைக்காய் அதே மாதிரி. ஸோ என் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வகையான காய்கறி சாகுபடி பண்றேன். எல்லாமே ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் போட்டு, எல்லாமே ஒரு ஒவ்வொரு சென்ட் 2 சென்ட்
அன்னன்னைக்கு தேவையானதை பறிக்கிறது, அப்புறம் எல்லா ஸ்டேஜ்லையுமே எங்கிட்ட கிராப் இருக்கும். சோ தினேஷ் பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இந்த செட்ல இன்னைக்கு மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு சூழல்ல உட்கார்ந்திருக்கோம். சார் வந்து தினம் தினம் இந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு சூழல்ல தான் இருக்காரு. சரி, இப்போ வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல தினந்தோறும் வேற ஏதாவது கம்பெனில ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், ரொம்ப வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. சில பேர்லாம் வந்து நீங்க பாத்திருப்பீங்க, என்ன அப்படின்னு சொன்னா நிறைய பெரிய வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து நான் விவசாயம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயத்துல இறங்கினவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் காரணமாக ஓகே அப்படின்னு ரியலைஸ் பண்ணி கடைசியில அல்டிமேட்டா விவசாயம் அப்படின்றத தான் சூஸ் பண்றாங்க. சோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அன்றாடமா இருக்கிறவங்களுக்கு, அந்த அளவுக்கு பேசிக் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு விவசாயம் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற எளிமையான ஏதாவது விஷயம்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ரொம்ப என்ன சொல்றது, இன்னைக்கு ஒரு ஆப்டான இன்னைக்கு இருக்கிற ஒரு தேவைக்கு வந்து ரொம்ப நல்ல கொஸ்டின் ஆக்சுவலா. ஏன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு நாளா வந்து விவசாயி அப்படி யாரு அப்படி பாத்தீங்கன்னாக்கா ஒரு படிப்பறிவே இல்லாம வந்து விவசாயம் பண்ணுவான். ஒரு இல்லிட்ரேட் விவசாயினால ஒரு இல்லிட்ரேட் அப்படிங்கிற மாதிரி தான் பிராண்ட் பண்ணியிருந்தாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு வந்து செகண்ட் லைன் ஆஃப் ஃபார்மர்ஸ், அதாவது இன்னைக்கு படிச்சவங்க ஐடில இருந்து ஓரளவுக்கு இப்போ ஒரு அப்ராட்ல போய் ஓரளவுக்கு நல்லா சம்பாதிச்சுட்டு எகைன் வந்து எங்க பைசா இருக்கு, எனக்கு இனிமே பீஸ்ஃபுல்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு விவசாயத்துக்கு வராங்க. பட் என்ன ப்ராப்ளம், அங்க ஒரு பெரிய கேப் இருக்கு ஆக்சுவலி. ஏன்னா இப்போ நான் வந்து பேசிக்கலி நான் வந்து ஒரு 50 வருஷம் விவசாய பூமி வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்போ என்கிட்ட வந்து பைசா கிடையாது, எங்கிட்ட வந்து நாலேஜ் இருக்கு, இல்லைனாக்கா எங்கிட்ட வந்து விவசாய செய்முறைகள் எனக்கு வந்து இன்பில்ட்டாவே எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில இருந்தோ இல்ல வேற ஏதோ ஒரு பிசினஸ்ல இருந்து வரவங்க அக்ரிகல்ச்சர் வராங்கன்னா அவங்ககிட்ட பைசா இருக்கு, ஆனா அவங்ககிட்ட அக்ரிகல்ச்சர் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம் எந்த ஃபீல்டா இருந்தாலும். ஐஸ்வர்யா, சோ அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா இனிமே வந்து செகண்ட் லைன் ஆஃப் ஃபார்மர்ஸ் இன்னைக்கு வர ஆரம்பிச்சாச்சுங்கிற பட்சத்துல இன்னைக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டி இவங்கெல்லாம் வந்து இனிமே வந்து ஃபார்மர்ஸுக்கு வந்து நிறைய எஜுகேட் பண்ணணும். ஒரு நிறைய ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ஒரு புதுசா ஏதாவது ஒரு அதாவது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து சிஸ்டம் மாறுச்சுனாக்கா இந்தியா வந்து கண்டிப்பா வந்து டெஃபினெட்லி கோ டு ஓல்டன் டேஸ். ஐஸ்வர்யா, அப்புறம் இந்த மாதிரி சார் சொல்ற மாதிரி விவசாயம் பண்றதுக்கு மானியம், அந்த பேங்க் லோன் இதெல்லாம் கிடைக்குமா சார்? அதாவது இந்த பேங்க் லோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஆக்சுவலாக வந்து ஃபார்மர்ஸை வந்து ஒரு மாதிரி ஒரு டெலிகேட் பொசிஷன் கொண்டே வைக்குது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒரு 10க்கு 16 ஒரு கடை வச்சிருக்கிறவன் போய் ஒரு எனக்கு 10 லட்ச ரூபா லோன் வேணும்னு சொன்னாக்கா ஜஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்தான்னாக்கா பேங்க்ஸில் கொடுத்துட்றாங்க. இதே நான் ஒரு ஃபார்மர் வந்து நான் வெண்டைக்காய் போடுறேன், வாழை போடுறேன், கரும்பு போடுறேன், எனக்கு லோன் வேணும்னு சொன்னாக்கா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரா என்னோட ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா நான் வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோடி ரூபாய்க்கு என் ஏரியாவில் ஒரு ஏக்கரா விலை வைக்கும். நான் அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு பிளட்ஜ் பண்ணாதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராக்கு வாடகைக்கு நான் லோன் கேட்டேன்னாக்கா சார் உங்களுக்கு வந்து வாடகைக்கு வந்து ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து 18,000 ரூபாய் சார், ஸோ வில் கெட் ஒன்லி 18,000 rupees per acre அப்படிம்பாங்க பேங்க்ல. ஸோ ஃபார்மர்ஸ் வந்து என்ன சொல்றது, ஆக்சுவலாக வந்து கடனாளி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஜென்மத்துக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமா, என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒன்றுன்னு அவனுக்கு வந்து அவன் கிராப், ஏன்னா நான் ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சரை டிபெண்ட் பண்ணியே இருக்கான். ஸோ இப்போ ஒரு மழை வந்து கொடுத்து இல்லை ஒரு காற்று வந்து கொடுத்துன்னா இப்போ நான் வாழை போட்டுனாக்கா எனக்கு எந்த விதமான சேஃப்டி செக்யூரிட்டியே இல்லை என் கிராப்பை கல்டிவேட் பண்ணிட்டு. ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்னு போனேன்னாக்கா நான் இன்சூர் பண்ணியிருந்தாலும் ஐ கேனாட் கிளைம். என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த பிர்கா வில்லேஜில் 70% கிராப் லாஸ் ஆயிருந்தா மட்டும்தான் நான் வந்து என்னோட கிராப் லாஸுக்கு நான் கிளைம் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே ஸோ அன்லஸ் இந்த சிஸ்டம் எல்லாம் சரி பண்ணாம நீங்க விவசாயத்தை தூக்கி நிறுத்தணும்னு நினைச்சீங்கன்னாக்கா அது முடியாது. நீங்க வந்து இப்ப சொல்றீங்க கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து மாறணும்னு, என்ன மாதிரியான சப்போர்ட் மேஜரா எதிர்பார்க்கறீங்க சார்? சப்போர்ட் ஆக்சுவலி ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலி அதாவது சிம்பிள் சார். இப்போ ஃபார்மர்ஸோட கிரீவன்ஸ் என்ன கேட்டாக்கா, நான் ப்ரொடியூஸ் பண்றேன், இடையில மிடில் மேன், இப்போ உதாரணத்துக்கு நான் ப்ரொடியூஸ் 5 ரூபாய்க்கு நான் மார்க்கெட்ல விற்கிறேன், ட்ரேடர் வாங்குறான், கன்சூமர் வர 15 ரூபா வருது. அதுக்கு பதிலாக கவர்மெண்ட் கிட்ட ஏற்கனவே இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் எல்லாம் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கு. மற்றதுக்கெல்லாம் நம்ம வந்து வெளிநாட்டை பத்தி நிறைய பேசுறோம், அமெரிக்காவில் அப்படி பண்றான், இஸ்ரேல் அப்படி பண்றான் அப்படிங்கிறோம். நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸை கவர்மெண்டே ப்ரொக்யூர் பண்ணிக்கிறாங்க. அப்ப என்ன கேட்டீங்கன்னா ஃபார்மர்ஸ் ஒண்ணு சொல்லலாம், எனக்கு வந்து இந்த குவாலிட்டியில எனக்கு தக்காளி கொடு, இந்த குவாலிட்டியில எனக்கு வெண்டைக்காய் கொடு. ஃபார்மர்ஸ் சொன்னாக்கா கண்டிப்பா ஃபார்மர் பண்ணி கொடுத்துருவேன். பிகாஸ்
இந்தியா பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபார்மர்ஸ் கிட்ட பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பா சார். ஏன்னா அன்னைக்கு அவ்வளோ ஒரு கஷ்டத்துல இருந்தும் கூட இன்னைக்கு வந்து நம்ம தன்னிறைவு ஆயிருக்கும். என்ன எப்படின்னு கேட்டா இது வந்து கவர்மெண்டோட கெப்பாசிட்டினால கிடையாது, ஃபார்மரோட கெப்பாசிட்டினால. ஸோ அப்போ என்னன்னா அந்த ஒரு குஷன் மட்டும் மக்களுக்கு கொடுத்துட்டாங்கனாக்கா கண்டிப்பா வந்து, ஏன்னா அப்போ மிடில் மேன் இப்போ கவர்மெண்டே ப்ரொக்யூர் பண்ணிட்டாங்கனாக்கா, ஸோ ஃபார்மர்ட்டேருந்து கவர்மெண்ட் கன்சூமர். ஸோ அப்போ வந்து நான் ஃபார்மர் பெனிஃபிட் ஆகிறேன், மக்களும் பெனிஃபிட் ஆயிருவாங்க. நிச்சயமா. அதே மாதிரி இப்போ வந்து பீயிங் அ ஃபார்மர், இந்த விவசாய தற்கொலை வந்து நிறைய இப்போ அதிகரிச்சு வந்துருச்சு. ஸோ இதை பத்தி உங்களுடைய வியூ என்ன சார்? அதாவது அது ஒரு இன்னைக்கு நீட் ஆஃப் த ஹவர்னே சொல்லலாம். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இப்போ நான் வந்து இங்கே வந்து ஒரு ஷோவில் வந்து ஒரு ஃபார்மர் வந்து பெருமையாக உட்காந்துருக்கேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னோட ஃபேமிலி. ஏன்னா என் ஃபேமிலி வந்து என் ஒய்ஃப் வந்து எல்ஐசியில் ஒர்க் பண்ணிருக்கா. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மாதம் எனக்கு வந்து சம்பளம் என் ஃபேமிலிக்கு வர்றதுனால ஃபர்ஸ்ட் திங் ஐ எம் செக்யூர்ட் வித் ஃபுட். ரெண்டாவது என்னோட அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸுக்கு எனக்கு ஒரு பணம் வேணும், ஒரு செலவுக்கு பணம் வேணும்னாக்கா என் ஒய்ஃப் எனக்கு ஹெல்ப் பண்றா. நாளைக்கு நான் திருப்பி என்னோட வருமானம் வந்தா கொடுப்பேன், வரலன்னா அவன் அதை பத்தி கவலைப்பட மாட்டான். ஸோ எனக்கு அந்த குஷன் இருக்கிறதுனால என்னால வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. சக்சஸ்ஃபுல் இன் தி சென்ஸ் எக்கனாமிக்கலா கிடையாது, எஃபோர்ட் வைஸ். அப்போ இது எல்லா ஃபார்மருக்கும் இது சாத்தியமா? கண்டிப்பா இல்ல. இந்த பிராக்டிக்கலா பேங்க்ல கொடுக்குற லோன்ஸ், அவங்களுக்கு இருக்கிற ரெண்டாவது ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க சொசைட்டில வந்து அவங்க அந்த மான மரியாதைக்கு, அதாவது ட்ரெடிஷனல் ஃபார்மர்ஸா இருக்கிறவங்க அந்த மான மரியாதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்த சொசைட்டியில் இருக்கிற அந்த மரியாதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு சூசைடுக்கெல்லாம் ஆக வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுறாங்க அவங்க. இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய, ஏதாவது சிம்பிள் நல்ல ஆட்டிடியூட் வேணுமா பொலிட்டீஷியனுக்கு, பாலிசி மேக்கர்ஸுக்கு. அது இருந்ததுன்னா கண்டிப்பா ஃபார்மிங் செக்டார் வந்து கண்டிப்பா. ஐஸ்வர்யா, நீ கேட்டதுல இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நிச்சயமா சார் சொன்னது வந்து நிறைய பேருக்கு பயனளிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சார் சொல்றத பார்த்தா எனக்கும் இதை பண்ணணும்னு ஆசையா இருக்கு. சார் கிட்ட கேட்போமா, இது வந்து எல்லாரும் சாமானியர்கள் பண்ணலாமா? நிச்சயமா அதே மாதிரிதான். இப்ப சாமானியர்கள் முன்னமே சார் கிட்ட கேட்ட மாதிரி தான், சாமானியர்கள் வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபீல்ட சூஸ் பண்றதுக்கு நம்ம முன்னமே வந்து இந்த ஃபீல்ட சூஸ் பண்ணிட்டு இதுல நல்லா டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு தாட். அது மட்டும் இல்ல, சார் வந்து கன்வென்ஷனல் மெத்தட்ல பண்ணாம அவரோட ஒரு புது மெத்தட், நல்ல ஐடியா. சோ இதையும் ப்ரோமோட் பண்ண மாதிரி இருக்கும். ஆஸ் அ கன்சியூமரா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இதை வந்து டெவலப் பண்ண மாதிரி இருக்கும். சார் அதுக்கு சாத்தியம் இருக்கா? இல்ல கண்டிப்பா. இப்ப நான் இதுக்கெல்லாம் என்ன பண்ண கட்டா, இப்போ வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஸ்கூல் குழந்தைகளுக்கு நான் வந்து அக்ரிகல்ச்சர் சொல்லி தரேன். கிரேட் சார். என்ன காரணம் கேட்டா, சொசைட்டில வந்து ஒரு சின்ன குழந்தைகள கீழே அங்க கொண்டு வச்சேன்னா அது நாளைக்கு பெரிய விருட்சமாகும். கண்டிப்பா. ஸோ அதுக்காக என்ன பண்றேன்னா, ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு 300 குழந்தைகளுக்கு எப்படி வந்து சாயில் ப்ரிப்பேர் பண்றது, எப்படி சீட் சோ பண்றது, எப்படி அதுக்கு என்னென்ன ஸ்ப்ரே பண்றது, என்னென்ன அது கிராப்போட கேரக்டர் என்ன, அதாவது அப்ப என்ன ஆகுனா அந்த குழந்தைகள் வந்து அந்த செடியை வளர்த்துறப்போ அது அனுபவிக்கும். அது வளர்றது எப்படி, ஒரு தாய் வந்து அந்த குழந்தை வளர்றத தவழ்றது, நீந்துறது, முட்டு குத்துறது எப்படி அந்த தாய் வந்து அனுபவிப்பாலோ ஒவ்வொரு குழந்தையும் வந்து அதோட ஸ்டேஜஸ் அனுபவிக்கும். ஸோ அப்போ என்ன குழந்தைகள் வந்து நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து அவங்க வந்து நிறைய விஷயங்கள், இயற்கையில இருக்கிற விஷயங்களை நிறைய அவங்க ஒரு கற்பனைக்கு அது எப்படி வேணா கொண்டு போகலாம். ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் வந்து இப்போ பசங்க சப்ஜெக்ட்ல இதுவும் ஒன்னா வர மாதிரி நீங்க பசங்களுக்கு இல்லை, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அகடமிக்ல கிடையாது, பட் நீங்க தனியா. ஆமா, இது வந்து சும்மா ஒரு சோஷியல் அவேர்னஸுக்காக. அடிஷனலா என்ன பண்றேன், இப்போ நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வந்து இப்போ நிறைய குழந்தைகள் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து டிவி முன்னால உட்காந்துருக்கா, வீடியோ கேம் ஆடிட்டு இருக்கா, சிஸ்டம்ல உட்காந்துருக்காங்கிறதுனால இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, ஒரு கிளப் மாதிரி ஃபார்ம் பண்றாங்க. கிட்ஸ் கிளப், கிரீன் கிளப், அந்த மாதிரி நிறைய அவாலை பண்ணி அங்க வந்து அவைலபிள் பிளேசஸ்ல மொட்டை மாடியில, டெரஸ்ல, கீழே ஏதாவது மொட்டை மாடியில வந்து பண்றதுன்றது ஒரு அப்புறம் கீழே ஏதாவது சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்பேஸ் இருக்குன்னாக்கா அங்க ஏதோ ஒண்ணு இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு சிறப்பான ஐடியா இல்ல இது. ஏன்னா இந்தியாவில் இருக்கிறது நம்ம தான் வேஸ்ட் பண்றோம், நிறைய ரிசோர்ஸை வேஸ்ட் பண்றோம். ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்லாம் அதை கொண்டே கொட்டி பொல்யூட் பண்றோம். அதுக்கு இங்க ஒரு பக்கம் வால்ல ஹேங் பண்ணி ஒரு 4 விதையை போட்டோம்னா அதோட செடியா முளைக்கும். நிச்சயமா சார் வந்து இவ்வளோ அழகான விஷயங்கள், எல்லாருக்கும் பயனளிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. இவ்வளவு நேரம் எங்களுக்காக இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு செய்திகள் சொன்னமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
தினேஷ், நம்ம நிறைய விஷயம் கேட்டோம், பேசணும், தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல வந்து தெரிஞ்ச உடனே நம்ம விவசாயம் பண்ணோம். நீங்க சொன்ன மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன், புது ஐடியா சொல்லிருக்காரு. முக்கியமா சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்வென்ஷனல் மெத்தட்ல இந்த நியூ ஐடியா. சோ இது எல்லாரும் ப்ரோமோட் பண்ணலாம். இந்த கவர்மெண்ட்ல இருக்க பாலிசி மேக்கர்ஸ் நிறைய ஐடியாஸ் கொடுத்திருக்காரு. நிச்சயமா நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து இனிமேட் வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டி இருக்காரு. அடுத்ததான் நம்ம என்ன செக்மெண்ட் பார்க்க போறோம் தினேஷ்? அதாவது ஐஸ்வர்யா, காலையில நியூஸ் வந்து சரியா படிக்கல, கொஞ்சம் தான் நியூஸ் தெரியும். சோ விரிவான செய்திகள் பார்த்துட்டு வந்துடலாமா? கண்டிப்பா. செய்திகள் பொதிகை